கிறிஸ்துமஸ் நாட்கள் அப்படின்னாலே யூகேல மட்டுமில்ல, உலகம் முழுக்க அது சந்தோஷமான பல விஷயங்களை கொண்டு வர ஒரு நாளாக இருக்க போகிறது. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு 80 வயது மூதாட்டிக்கு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ நடைபெற்று வருகிறது. யூகேனுடைய இமிகிரேஷன்ல அடுத்ததாக கொண்டு வரப்பட இருக்கிற மிக முக்கியமான மாற்றம் ECHRல இருந்து யூகேயை நீக்குவது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ECHRல இருந்து யூகேயை நீக்குவது மூலமாக இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் தொடர்பான பல விஷயங்களுக்கு, பல சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிரித்தானிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. கிறிஸ்துமஸின் போது கியர் ஸ்டார்மர் முக்கியமான ஒரு அறிவித்தலை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கிறார். இந்த அறிவித்தலின் அடிப்படையில இப்போதைக்கு நிகழ்ந்து வர ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. யூகேல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே நேரம் பள்ளி மாணவர்கள், இவர்கள் படிப்புக்கு பிறகு இராணுவத்தில் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது. ஸ்காட்லாண்டினுடைய கிளாஸ்கோ வைத்தியசாலையில ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் ஒரு நெக்லிஜென்ஸால் நடந்திருக்கிறதாகவும், மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு இழுக்கை இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோக்களை பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. தொடர்ச்சியா பாக்குறீங்க அப்படின்னா, இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் யூடியூப்ல புதுசாக வந்திருக்கிற இந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக இந்த வீடியோ நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா இது இன்னும் பலரையும் போய் சேரும் அப்படின்றத வழமை போலவே ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். யூகேனுடைய வில்ஷியா பகுதியில கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு வீட்டுக்குள்ள கொடூரமாக தாக்கப்பட்ட 80 வயது மூதாட்டி ஒருவர் மீட்கப்பட்டிருந்தார். போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு கிடைத்த உடனேயே விரைந்து போன போலீசார் இந்த சம்பவத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 80 வயதான மூதாட்டியை மீட்டிருந்ததாகவும், இவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு இந்த மருத்துவ சிகிச்சையில் எந்த பலனும் இல்லாமல் இவர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் அப்படின்றத விட அவரும் ஒரு வயோதிப நபர் தான். 63 வயதான ஒரு பெண் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கும் பலமான அடிகள் விழுந்திருக்கிறது. ஒரு முரண்பாட்டுல இல்ல ஒரு ஃபைட்ல இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கிறது. குறிப்பிட்ட மூதாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இவரின் உயிருக்கு எந்த விதமான ஆபத்துகளும் இல்லை. இவர் விடுதலை செய்யப்பட்டவுடன், அதாவது வைத்தியசாலையில் இருந்து இவர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இவர் மீது வழக்கு தொடுத்து இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டுல இருந்து பிரித்தானியாவில் 2025ஆம் ஆண்டு வரையில சோசியல் மீடியாக்களாக இருக்கிற டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல 5 லட்சம் பவுண்ட்ஸ்களுக்கும் அதிகமான பணம், அதாவது $500 மில்லியன் பவுண்ட்களுக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய அரசாங்கம் பல முக்கியமான விடயங்களை தெரியப்படுத்துறதுக்கு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 200க்கும் அதிகமான இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணம் கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங்கை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. இது 2 விதமான விஷயங்களை தோற்றுவிச்சிருக்கு. யூகேனுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இப்போதைய தலைமுறையினர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை, பேப்பர்களை, நியூஸ் டிவிகளை பார்க்கறது ரொம்பவே குறைந்து போயிட்டு இந்த ஜென்சி ஆக்களை கவர்றதுக்காக இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொண்டு போய் ஒரு செய்தியை சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதனுடைய மார்க்கெட்டிங் காஸ்ட், இதனுடைய இன்ஃப்ளூயன்சஸுக்கான பே அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு பணம் செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கம் தன்னுடைய மார்க்கெட்டிங்குக்காக மக்களினுடைய வரி பணத்தை பயன்படுத்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போது எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்படியான மிகப்பெரிய அளவிலான பணம் ஒரு மார்க்கெட்டிங்குக்காக, அதுவும் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்குக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்கிற ஒரு கருத்தும் இப்போது பிரித்தானியாவில் நிலவுகிறது. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா HMRC, ஹோம் ஆஃபீஸ் போன்ற தளங்கள், அதே நேரம் NHS, இன்னும் கல்வி தளங்கள் போன்ற பல அமைப்புகள், ஈவன் கவுன்சில்ஸ் கூட இப்படியான ஒரு மார்க்கெட்டிங்கை செய்யறதாகவும், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதிகமான மக்களை ஈர்க்கக்கூடியவர்களை அரசாங்கம் தேடி அவர்களுக்கு ஃபண்ட் பண்றது மூலமாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் அரசாங்கத்தால முன்வைக்கப்பட்டாலும் கூட இது அரசியல் லாபங்களுக்காக மார்க்கெட்டிங்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஈக்குவாலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ERHC அமைப்பினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மேரி ஆன் ஸ்டெஃபனோ அப்படின்றவங்க ஒரு மிக முக்கியமான தகவலை மக்களுக்கு வழங்குகிறார்கள். ECHRல இருந்து பிரித்தானியா விலகுவதானது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை பிரித்தானியாவில் ஏற்படுத்தும். யூகேனுடைய தற்போதைய பிரச்சனைக்கு
மைக்ரேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பகிர்ந்து கொண்டிருக்காங்க. EHRC மற்றும் ECHR இரண்டுமே வேறு வேறு விஷயங்களாக இருந்தா கூட இதனுடைய ஒரு ஒன்றிணைந்த செயற்பாடுகள் பலது இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ECHR-ஐ விட்டு பிரித்தானியா நீங்குமாக இருந்தால் அதற்கு பிறகு யூகேல இருக்கக்கூடிய மக்களினுடைய மனித உரிமைகளை பாதுகாப்பது அப்படின்றதும் கேள்வியாகிவிடும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. யூகே அரசாங்கத்தை பொறுத்தவரையில ECHR-ல இருந்து இது நீங்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ECHR-ஓட சைன் பண்ணியிருக்கிற பல விஷயங்களால தான் அசைலம் சீக்கர்ஸை நாடு கடத்துறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலை அரசாங்கம் எதிர்கொண்டு வருகிறது. 1 in 1 out அப்படின்ற பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டாலும் கூட இந்த நாடு கடத்தலுக்கு பிறகும் பிரான்சுக்கு அனுப்பப்பட்டவங்க மறுபடியும் யூகேக்கு வர பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ECHR சொல்ற மனித உரிமைகள், அதே நேரம் அகதிகளுக்கான தஞ்சம் போன்ற சில விடயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வராம விட்டா இது சாத்தியமே இல்லை. இந்த இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது சாத்தியப்படாது என்கிற ஒரு வாதத்தை அரசாங்கம் முன்வைக்கிறது. இதே நேரம் யூகே பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சேர்ந்து இந்த ECHR-னுடைய சட்டத்திட்டங்கள்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பல நாடுகள் அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தார்கள் என்கிறதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து பிரதமர் கியர் ஸ்டார்மருடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டிருக்கிறார். இப்போதைக்கு யூகேல அதிகரித்து வர வாழ்க்கை செலவுகள் தொடர்பாக இவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. யூகே மிகவும் ஒரு சிக்கலான காலப்பகுதிகளுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த காலப்பகுதியில மக்களினுடைய பிரச்சனையாக மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது வாழ்க்கை செலவு. இந்த வாழ்க்கை செலவு அதிகரித்து இருக்கிறது அப்படின்றதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய அயலவர்கள், இவர்களை எல்லாம் டேக் கேர் பண்ண வேண்டிய அல்லது அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை பிரித்தானிய பிரதமர் முன்வைக்கிறார். 2026ஆம் ஆண்டு அளவில் பல முக்கியமான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த பணவீக்கத்தை குறைப்பதன் மூலமாக யூகேல வாழ்க்கை செலவு, வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பது தொடர்பான முன்னெடுப்புகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய பிரதமர் முன்வைத்திருந்தார். கியர் ஸ்டார்மருடைய அறிவிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் காலத்துல யூகேல பணவீக்கம் குறைந்து மக்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்வை கொடுக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய முதற்கண் நோக்கமாக இருக்கு அப்படின்றதையும் அவர் மேலும் அவருடைய அறிக்கையில தெரிவித்திருந்தார். 2026ஆம் ஆண்டு முதற்கட்டமாக 150 மாணவர்கள் அப்படின்ற அடிப்படையில் கேப் இயர் என்கிற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது. இந்த கேப் இயர் திட்டத்தின் மூலமாக யூகேயில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் இவர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே டோரிஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் இந்த திட்டத்தை முன்வைத்திருந்தார். மாணவர்களுக்கு கட்டாயமாக இந்த ராணுவ பயிற்சி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டிருந்தது. லேபர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமாக நீண்ட காலமாக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த மாணவர்களுக்கான ராணுவ பயிற்சி அப்படின்றது சம்பளத்துடன் கூடிய ஒரு பயிற்சியாகவும் 26,000 பவுண்ட் வரையில ஒரு வருடத்திற்கு சம்பளமாகவும் வழங்கப்படும் என்கிற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. ஸ்காட்லாண்டினுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற குயின் எலிசபெத் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல ஒரு குளறுபடி நடந்திருக்கு. மோச்சரியில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சடலம் வேறு ஒரு குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு. 2 குடும்பங்களுக்கு இடையில இந்த சடலத்தை மாற்றி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல், ஒரு சர்ச்சையாக இப்போது உருவெடுத்திருக்கிறது. இதுல கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு போயிருந்த சடலம் உடனடியாக எரிக்கப்பட்டதாகவும் வேறு ஒரு குடும்பம் இன்னும் ஒருவருக்கு சடங்குகளை செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இதை இலகுவாக கடந்துவிட முடியாது. இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து உத்தியோகத்தர்கள், ஸ்டாஃபும் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்றத கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.